ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2022 டிஎன்பிசி நடத்தின எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இருந்து ஐஎன்எம்ல மட்டும் கேட்ட கேள்விகளுடைய தொகுப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அட்லி தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பிரதமர் அட்லி வந்து இங்கிலாந்துடைய பிரதமரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் சொல்லுவாங்க. பிப்ரவரி மந்த் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூன் 1948 வாக்குல இந்தியாவுக்கு சுதந்திரத்தை நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த இது சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்முயற்சியா தான் என்ன பண்ணுவாங்கன்னா மவுண்ட் பேட்டனை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு பார்க்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவோம்னா நம்ம மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஜூன் 3 அப்பதான் மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுல சம்பந்தமான இன்னொரு ஆப்ஷனை பார்க்கலாமா? விக்டோரியா மகாராணி. விக்டோரியா மகாராணிங்கிறவங்க என்ன வாங்கன்னா 1858 இந்தியாவுக்கான பேரறிக்கையை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா 1857 கிளர்ச்சி நடக்கும். அதுக்கப்புறம் கிளர்ச்சிக்கு அப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்டோரியா மகாராணியின் மகாசாசனம், விக்டோரியா மகாராணியோட சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அத வாசிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத்ல வச்சு வாசிப்பாங்க. யார் வாசிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கானிங் பிரபு. அதை வாசிச்சது யாரு? விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையை வாசிச்சது யாருன்னா நம்ம கானிங் பிரபு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே, இதுவும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்தி வைப்பதற்கு காரணமா இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஓகேங்களா? இதுதான் காரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சட்ட மறுப்பு இயக்கம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1930 கொண்டு வந்திருப்பாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் 1930 கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு 5 கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம இர்வின் பிரபுட்ட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. இது வந்து நான் அந்த மந்த் எண்டுக்குள்ள எங்களுக்கு நிறைவேற்றி தரணும், இல்லைன்னா நாங்க சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த சட்டமறுப்பு இயக்கம்ல உப்பு சத்தியாகிரகம் மெயினா இருக்கும். ஏன்னா அவங்க வச்ச 5 கோரிக்கைகளை உப்புக்கான வரியை நீக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க எதுவுமே செய்யாததுனால உப்பு ஒரு மேஜர் ரோலா வச்சு, ஏன்னா அடித்தட்டு மக்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் உப்பு வந்து ரொம்ப அவசியம். சோ அதை மேஜர் இதை வச்சு உப்பு சத்தியாகிரகம் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 6 வரைக்கும் நடக்கும் உப்பு சத்தியாகிரகம். எங்க இருந்துன்னா நம்ம மாத ஆசனத்துல இருந்து தண்டி அங்க வரைக்கும் நடைபயணமா போவாங்க. ஓகேங்களா? 24 நாள் நடந்து போவாங்க. அதுதான் அந்த உப்பு சத்தியாகிரகம். அந்த டைம் என்ன 1930 தான் முதல் வட்டமேசை மாநாடு நடக்கும். 1930 முதல் வட்டமேசை மாநாடு நடக்கும். லண்டன்ல தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பா யாருமே போயிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் காங்கிரஸ் இல்லாம இந்த மாநாடு நடத்துறது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் காங்கிரஸ பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். காங்கிரஸ்ல உள்ளவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? ஜெயில இருக்காங்க. எதுக்கு ஜெயில இருக்காங்கன்னா ஏன்னா அந்த டைம் உப்பு சத்தியாகிரகம் அவங்க பண்ணி எல்லா லீடர்ஸும் ஜெயில தான் இருக்காங்க. அப்படிங்கறதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சரி அவங்களுடைய 5 கோரிக்கைகளை கேட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த டைம் என்ன அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்துல இவர் என்ன கேட்பாருன்னா நெக்ஸ்ட் தியாகிகள் எல்லாத்தையும் போராட்டத்துல ஈடுபட்டவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் எல்லாரையும் விடுதலை பண்ணி 1931 2ஆம் வட்டமேசை மாநாட்டுல காங்கிரஸ் வந்து கலந்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் மாசம் 5ஆம் தேதி நடந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, காந்தி அம்பேத்கர் ஒப்பந்தம் இது எப்போ நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா 1932 நடந்திருக்கும். நெக்ஸ்ட் காந்தி வேவல் ஒப்பந்தம் எப்போ நடந்திருக்கு பாத்தீங்கன்னா 1945 நடந்திருக்கும். ஓகேங்களா? சிம்லா மாநாடும் 1945 தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காந்தி மவுண்ட் பேட்டன் ஒப்பந்தம் எப்போ நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா 1947 நடந்திருக்கும். இந்த வருஷம்லாம் ரொம்ப முக்கியம். திடீர்னு வரிசைப்படுத்துகன்னு கேட்டா இது எல்லாமே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா லால் பால் பால். இந்த லால்ங்கிற யாருன்னா லாலா லஜபதி ராயை குறிக்குது. பால்ங்கிற யாருன்னா பாலகங்காதர திலகர். இன்னொரு பால் யாருன்னா பிபின் சந்திரபால். இந்த லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், நெக்ஸ்ட் பிபின் சந்திரபால், இவங்க 3 பேரும் தீவிர தேசியவாதிகள். ஓகேங்களா? தீவிர தேசியவாதிகள். இவங்க 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, மாநில தன்னாட்சி என்பது டேஸின் பரிந்துரையாக இருந்தது. இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கோகலையோட பரிந்துரையா இருந்திருக்கும். இந்த கோகலை என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே 1905 பணியாளர் சங்கத்தை தொடங்கியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் கோகலே வந்து யாருடைய குருவா இருப்பாங்கன்னா காந்தியுடைய குருவா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தலில் பெற்றிடவும் நெக்ஸ்ட் பொதுப்பணியில் தேர்வாகிட உதவிடுவதும் டேஸ் ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா பூனா பேக்ட். பூனா பேக்ட் எப்போன்னு பார்த்தோம் 1932. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பூனா ஒப்பந்தம் யாருக்கும் இடையில நடக்கும்னா நம்ம காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில நடக்கும்.
1893 சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியாசபையின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னி பெசன்ட். ஓகேங்களா. இதுவே 1893 நடைபெற்ற சிகாகோ உலக சமய மாநாட்டை கலந்துகிட்டவங்கன்னா விவேகானந்தர் பொண்ணும். அவங்க யாருன்னு கேட்காங்க, தியோசபியோட பிரதிநிதியாக கலந்துகிட்டவங்கன்னா அன்னி பெசன்ட். ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஆனா அன்னி பெசன்ட் வந்து தியோசபியோட இதா பார்ட்டிசிபேட் பண்ணது அன்னி பெசன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை பொருத்தி பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரிஜிஸ் காதர் இவர் என்ன அவுட் நவாப்பா இருப்பாங்க. ஓகேங்களா. அவுட் நவாப். நானா சாஹிப் வந்து கான்பூருடைய அரசரா இருப்பாங்க. கான்பூரை இது பண்ணது யாருன்னா நானா சாஹிப். நெக்ஸ்ட் கன்வர் சிங். கன்வர் சிங் எங்கன்னு பாத்தீங்கன்னா பீகார். நெக்ஸ்ட் மௌலவி அகமத்துல்லா, இவங்க என்ன பைசாபாத். மௌலவி அகமத்துல்லா பைசாபாத். இதுல நமக்கு நானா சாஹிப் தெரியும், கன்வர் சிங்கும் தெரியும். ஓகேங்களா. இது ரெண்டுமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. கன்வர் சிங் வந்து பீகார், நெக்ஸ்ட் நானா சாஹிப் வந்து எங்கன்னா கான்பூர். இது போக பிரிஜிஸ் காதரும் மௌலவி அகமத்துல்லாவும் நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல. சோ அந்த புக்ல பக்கத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா. பிரிஜிஸ் காதர்னா அவுட் நவாப், மௌலவி அகமத்துல்லானா பைசாபாத். பிரிஜிஸ் காதர் வந்து என்னது அவுட்டோடைய நவாப்பா இருக்காரு, அகமத்துல்லா வந்து பைசாபாத். ஓகேங்களா. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய இரண்டாவது பெண் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. அன்னி பெசன்ட் வந்து முதல் பெண் தலைவரா இருப்பாங்க. இரண்டாவது பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. இதுவே முதல் இந்திய பெண் தலைவர்னா சரோஜினி நாயுடு வரணும். ஓகேங்களா. ஓகே. எந்த மாநாட்டுக்கு தலைவரா இருப்பாங்கன்னா சரோஜினி நாயுடு வந்து கான்பூர் மாநாடு 1925 நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி 1924 நடந்ததுக்கு யார் தலைவரா இருப்பாங்கன்னா பெல்காம்ல நடந்திருக்கும். நம்ம காந்தி வந்து தலைவரா இருப்பாங்க. அன்னி பெசன்ட் வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா 1917 தலைவரா இருந்திருப்பாங்க. இந்த மாநாடு எங்க வச்சு நடக்கும்னா கல்கத்தால வச்சு நடக்கும். ஓகேங்களா. கல்கத்தால வச்சு நடக்கிறது தான் இந்த இது. சரியா. நெக்ஸ்ட் பத்மாசினி அம்மாள். இந்த பத்மாசினி அம்மாள் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காங்கிரசின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம். காங்கிரசின் 3வது மாநாடு எங்க நடந்திருக்குன்னா மெட்ராஸ்ல வச்சு நடந்திருக்கும். எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1887 1000 விளக்கு அப்படிங்கிற பிளேஸ்ல வச்சு நடந்திருக்கும். இந்த 1000 விளக்குல தான் ஒரு சீர்திருத்தவாதி பிறந்திருப்பாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அயோத்திதாசர். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் மாப்போசியும் அங்க 1000 விளக்குலதான் இது பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாம்பேல வச்சு ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்திருக்கும். ஓகேங்களா. பாம்பேல ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்திருக்கும். கல்கத்தால 2வது மாநாடு நடந்திருக்கும். மெட்ராஸ்ல 3வது மாநாடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் திராவிட மகாஜன சபா. திராவிட மகாஜன சபையுடைய ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். எப்பன்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1891 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. சர்பட்டி தியாகராயர் எதுல வருவாங்கன்னா நம்ம நீதி கட்சியுடைய ஃபவுண்டர்ல வருவாங்க. ஓகேங்களா. ஓகே. ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே எதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் அதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சத்ய சோதக் சமாஜ் அதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1872 to 73 அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஐயா வைகுண்டர் ஸ்டார்ட் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா சமத்துவ சமாஜம். ஓகேங்களா. ஐயா வைகுண்டர் ஸ்டார்ட் பண்ணது சமத்துவ சமாஜம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட், டேஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் டு பே பெனால்டி ஃபார் வயலேஷன் ஆஃப் சால்ட் லாஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல உப்பு இதுக்காண்டி வரி கட்டின ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. அவங்கதான் ஃபர்ஸ்ட் உப்பு சட்டத்தை மீறியதுக்காக வரி கட்டிய முதல் பெண்மணி. ஓகேங்களா. ருக்மணி லட்சுமிபதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1929 சுதேசி லீக் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேப்டன் லட்சுமி சகல். இவங்க வந்து நேதாஜி ஸ்டார்ட் பண்ண இதுக்கு பெண்கள் ராணுவ படைக்கு தலைமையா இருப்பாங்க. ஓகேங்களா. ஜான்சி ராணி பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி விவோ சிதம்பரம் வில்லேஜ் ஸ்டார்டட் இன் தி இயர். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1906 அக்டோபர் 16 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1906 அக்டோபர் 16 SS காலியோ மற்றும் SS லாவோ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 1940 காமராஜ் வென்ட் டு வார்தா டு மீட். 1940 காமராஜர் வார்தாக்கு போய் யாரை பார்க்க போவாங்கன்னா காந்தியை பார்க்க போவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல உள்ள கண்ணன் தான். நெக்ஸ்ட் பாருங்க, இன் வாட் செஷன் டிட் காங்கிரஸ் டிக்ளேர் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் as their goal. அதாவது முழுமையான சுயராஜ்யமே இலக்கு அப்படின்னு எந்த இதுல சொல்லியிருப்பாங்கன்னா லாகூர் செஷன்ல சொல்லியிருப்பாங்க. இது எப்போ நடக்கும்னா 1929 நடக்கும் லாகூர் மாநாடு. ஓகேங்களா. இதுக்கு தலைமை வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான் தலைமை வைத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following statements are true in respect of Dr. Muthulakshmi Reddy? She was the first woman in India to get a degree in medicine. இது கரெக்டான்னு பாத்தீங்கன்னா இது தப்பு. இன்னொருத்தவங்க ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி தான் ஃபர்ஸ்ட்
இந்தியால டிகிரி வாங்கியிருப்பாங்க மெடிசன்ல. நெக்ஸ்ட் பாருங்க, சி வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. இது கரெக்டான்னு பாத்தீங்கன்னா இது கரெக்ட். எப்போன்னு பாத்தீங்கன்னா 1926. நெக்ஸ்ட் பாருங்க, சி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் டு பி அட்மிட்டட் இன் மகாராஜாஸ் காலேஜ். இது கரெக்டான, இதுவும் கரெக்ட் தான். சி வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சாரி, இதுதான் 1900, ரெண்டுமே சேம் இதுதான், லெஜிஸ்லேட்டரும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதுவும் 1926. ஓகேங்களா, எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், டூரிங் தி எர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ஹூ இஷ்யூட் தி திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். யார் திருச்சிராப்பள்ளி இது பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிடுவாங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிடுவாங்க. எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம், இது 2 பிளேஸ்ல ஓட்டுவாங்க. ஓகேங்களா, ஒண்ணு ஸ்ரீரங்கம் கோட்டையிலையும், இன்னொன்னு ஸ்ரீரங்கம் கோட்டையில ஒண்ணு ஓட்டுவாங்க. நெக்ஸ்ட் மதுரை சுவர் அந்த இதுல ஒண்ணு ஓட்டுவாங்க. 2 பிளேஸ்ல ஓட்டுவாங்க. ஸ்ரீரங்கம் கோயில்ல ஒண்ணு, அதுக்கப்புறம் கோட்டை மதுரை சுவர்ல ஒண்ணு. ஓகேங்களா, 2 இடத்துல இந்த இதை ஒட்டுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுவாமி சகஜானந்தா. சுவாமி சகஜானந்தா என்ன இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நந்தனார் கல்விக் கழகம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, இது ஸ்கூல் புக்ல இருக்காது, அதனால எழுதிக்கிடுங்க. சுவாமி சகஜானந்தா எதை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா நந்தனார் கல்விக் கழகம். MC ராஜா எதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ரஸ்ட் ஹிந்துஸ், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி அகில இந்திய ஒடுக்கப்பட்டவர் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 1928. 1929 சுதேசி லீக்க ஸ்டார்ட் பண்ற யாரு, அம்புஜத்தம்மாள்னு பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பண்டித அயோத்திதாசர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழன் அப்படிங்கிற இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 பைசா தமிழன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1907 1 பைசா தமிழன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1908 தமிழன் பேர் மாத்திடுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீரேசலிங்கம், கந்துபுரி வீரேசலிங்கம், அவர் தான் விதவைகளுக்காண்டி ஒரு இல்லத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தி விடோஸ் ஹோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, which of the following are correctly paired. கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிறது எதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ இந்தியா 1, 2 தான் இதுல கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஏன் தப்பு அப்படின்னு பாத்துலாமா? 3 நாளும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா மிஸ்டர் அனிபெசன்ட் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1915. நெக்ஸ்ட் 14 இந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. காமன்வெல்த் வந்து 1914 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியூ இந்தியா வந்து 1915 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, கேசரி அண்ட் மராத்தா ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் தான் கேசரி அண்ட் மராத்தாவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேசரிங்கிறது மராத்திய பத்திரிகை, மராத்தாங்கிறது ஆங்கில மொழி பத்திரிகை. ஓகேங்களா, இது 2த்தையும் ஸ்டார்ட் பண்ணது திலகர் தான். நெக்ஸ்ட் இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கறத கோபால் ஹரி தேஷ்முக்னு போட்டிருக்காங்க. இந்தியன் ஒப்பீனியன் ஸ்டார்ட் பண்ணது கோபால் ஹரி தேஷ்முக் கிடையாது. இந்தியன் ஒப்பீனியனை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இந்தியன் ஒப்பீனியன் வந்து மகாத்மா காந்தி, இந்து பிரகாஷ் வந்து கோபால் ஹரி தேஷ்முக் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் 1, 2 கரெக்ட், 3 நாள் தப்பு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது நம்ம புக்ல இருக்காது. இந்தியன் ஒப்பீனியன் வந்து மகாத்மா காந்தி, இந்து பிரகாஷ் வந்து கோபால் ஹரி தேஷ்முக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, which of the following statements correct about மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கத்தை பத்தி கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு பார்க்க வரோம். பாருங்க, தி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் இன் இந்தியா. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இது தப்பு. மெட்ராஸ் மகாஜன சபா தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வரும். ஓகேங்களா, இது வந்து பொலிட்டிக்கல் இருக்கிறதுனால இது தப்பு. மற்றபடி இந்த பொலிட்டிக்கல் இல்லைன்னா இது கரெக்ட்னு வந்துருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, தி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பிகன் டு ஃபங்க்ஷன் ஆன் 1852. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். 1852 பிப்ரவரி 26 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தி ஃபவுண்டர் ஆஃப் தி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஜி லட்சுமி நரசு செட்டி. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். கஜுலு லட்சுமி நரசு செட்டி தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் தி லீடர் ஆஃப் தி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் அனந்தாச்சார்லு. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா இது வந்து தப்பு. இதுக்கு லீடரும் கஜுலு லட்சுமி நரசு செட்டி தான். ஓகேங்களா, அனந்தாச்சார்லு வரமாட்டாங்க. அனந்தாச்சார்லு எது சம்பந்தமா வருவாங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா தான் வருவாங்க. பி ரங்கையா, அனந்தாச்சார்லு அப்படின்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் who was selected as the president of council of action which was constituted by Tamil Nadu Congress committee to execute the civil disobedience. தமிழ்நாட்டுல சிவில் டிசோபீடியன்ஸ் சட்டமறுப்பு இயக்கத்தை யார் தலைமையில் நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில நடந்திருக்கும். ஓகேங்களா, சாரி, ராஜகோபாலாச்சாரி தலைமையில நடந்திருக்கும். அந்த டைம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட எக்ஸிக்யூட்டிவா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சத்தியமூர்த்தி தலைமையில என்ன போராட்டம் நடக்கும்னா சைமன் எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டுல சத்தியமூர்த்தி தலைமையில நடந்திருக்கும். இந்த சைமன் எதிர்ப்பை ஆதரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி வரிசைப்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க,
நேரு ரிப்போர்ட் எப்போ வந்திருக்கும்னா நேரு அறிக்கை 1928 வந்திருக்கும். பூனா பேக்ட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1932 வந்திருக்கும். சைமன் கமிஷன் 1927 வந்திருக்கும். கிரிப்ஸ் மிஷன் 1942. இப்போ வரிசைப்படுத்தணும்னா 3124. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அரேஞ்ச் தி ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் அசோசியேட்டட் வித் பெரியாரின் chronological ஆர்டர். பெரியார் சம்பந்தமான ஈவெண்ட்ஸை நம்ம காலவரிசைப்படி வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, வைக்கம் சத்தியாகிரகா எப்போ கொண்டு வருவாங்க? 1924 கொண்டு வருவாங்களா? நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் எப்போ கொண்டு வருவாங்க? 1920 கொண்டு வருவாங்களா? கள்ளுக்கடை மறியல் 1919 அந்த டைம்ல கொண்டு வருவாங்க. லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி இது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1921 அந்த டைம்ல வரும். ஓகேங்களா, அப்படின்னா ஆர்டர் பண்ணோம்னா 2, 3, 4, 1. ஓகேங்களா, சாரி, கள்ளுக்கடை மறியல் வந்து 1921 அந்த டைம் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா பாத்துரும். ஃபர்ஸ்ட் பாருங்க, வைக்கம் சத்தியாகிரகம் 1924, நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் 1920, கள்ளுக்கடை மறியல் சாரி அப்ப 1919, 1921 தான் கள்ளுக்கடை மறியல். நெக்ஸ்ட் லீடர் ஆஃப் சென்னை காங்கிரஸ் கமிட்டி எப்போன்னு பாத்தீங்கன்னா 1922. ஓகேங்களா, 21 செயலாளரா தேர்ந்தெடுப்பாங்க. லீடர் எப்போ ஆக்குவாங்கன்னா 1922. ஓகேங்களா, அப்படின்னா 2, 3, 4, 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, which Tamil poet injected the spirit of nationalism and national integration? யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் தான் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு சம்பந்தமா பாடல் இயற்றப்பட்டு. நெக்ஸ்ட் in 1944 the government of India set up a planning department under the chairmanship of யார் கீழன்னு பாத்தீங்கன்னா சர் அர்டேசித் தலால். இது ஸ்கூல் புக்ல கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க, வருஷத்தோட மேட்ச் பண்ணணும் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும். ரிசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1939 தான் ரிசிக்னேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா 2ஆம் உலக போர்ல நம்ம பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய அமைச்சர்களை ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை தான் போது இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா மாகாண சுயாட்சி அந்த இதுபடி அப்படி இருக்கும்போது அவங்களை கேட்காம இவங்களே என்ன பண்ணிருவாங்கன்னா போர்ல நாங்க ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க வந்து காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணிருப்பாங்க. இதை வந்து மீட்பு தினமா யார் கொண்டாடுவாங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, இந்த முஸ்லீம் லீக் பார்ட்டி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1906 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீல் சத்தியாகிரகா எப்போன்னு பாத்தீங்கன்னா 1927. இது யார் தலைமையில நடக்கும்னா SN சோமயாஜுலு அவங்க தலைமையில் நடக்கும். குவிட் இந்தியா ரெசல்யூஷன் எப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா 1942. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற முழக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 8 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா எப்போன்னு பாத்தீங்கன்னா 1943. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, who was arrested by the British government for bomb explosion on 1933 at ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்? இது யாருன்னா காமராஜர். அவர் தான் பாம் எக்ஸ்ப்ளோஷன் காண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கைது பண்ணிருப்பாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன் பாத்துடுங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் டாக்டரல் தீசிஸ் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் இன் 1923? 1923 டாக்டர் அம்பேத்கர் எதுல தீசிஸ் பண்ணிருப்பாங்கன்னா தி ப்ராப்ளம் ஆஃப் ரூபி, இந்தியாவின் ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்ட்டு, சாரி ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற டாபிக்ல அவர் தீசிஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது இன்கரெக்ட்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாய்காட்டட் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ். இது கரெக்டான்னு பாத்தீங்கன்னா கரெக்ட். முதல் வட்டமேசை மாநாட்டை வந்து யார் புறக்கணிச்சிருப்பா? இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணிச்சிருப்பாங்க. கரெக்ட். காந்திஜி ஏன் புறக்கணிச்சிருப்பாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தா 1930 உப்பு சத்தியாகிரகத்துல எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க. நிறைய லீடர்ஸ் ஜெயில் இது அரெஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. காந்திஜி அட்டெண்ட் தி செகண்ட் ரவுண்ட் டேபிள் காங்கிரஸ். கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். ஆஃப்டர் தி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தி காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் சைன்டு. இது வந்து தப்பு. ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், முதல் வட்டமேசை மாநாட்டுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் இது சைன் பண்ணிருப்பாங்க மார்ச் மாசம் 5ஆம் தேதி. நெக்ஸ்ட், கம்யூனல் அவார்ட் வாஸ் அசோசியேட்டட் வித் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். 3ஆம் வட்டமேசை மாநாடு கிட்ட தான் என்னது கம்யூனல் அவார்டும் இது பண்ணிருப்பாங்க. வரி பிரதித்துவம் யார் நம்மனா ராம்சே மெக் டொனால்டு அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க,
தாமின் இ கோஹி வாஸ் தி லேண்ட் கிவன் பை தி பிரிட்டிஷ் டு யாருக்குன்னா தாமின் கோஹி அப்படிங்கிற லேண்ட் இது பண்ணுவாங்கன்னா சாந்தல் பழங்குடியினருக்கு தான் இது கொடுப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன் 1894 காசி நகரி பிரச்சாரணி சபா வாஸ் ஃபவுண்டட் இன் மெட்ராஸ். இந்த சபா எங்க வச்சு இது பண்ணுவாங்கன்னா மெட்ராஸ்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எப்போ 1894 காசி நகரி பிரச்சார சபா. காசி நகர பிரச்சார சபா எப்போன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல 1894. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போஸ் எப்போனாலும் கேட்கலாம். காசி நகர பிரச்சார சபா 1894 எங்க வச்சு? மெட்ராஸ்ல வச்சு. Who was the first person to place the demand for a separate Muslim state in British India? யார் ஃபர்ஸ்ட் இந்த இது கோரிக்கை வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முகமது இக்பால். அவர் தான் ஃபர்ஸ்ட் தனியா முஸ்லிம்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, நீட் ஃபார் ஏ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா ஃபர்ஸ்ட் சஜஸ்டட். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா எம்.என். ராய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, who said delegated legislation and administrative tribunals are the manifestation of new despotism. இப்படி சொன்னது யாருன்னா லார்ட் ஹேவர்ட். அவங்க தான் இப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தி ஃபவுண்டர் ஆஃப் தி அபினவ் பாரத் சொசைட்டி. அபினவ் பாரத சங்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஜி.டி. சவர்கர், கணேஷ் தாமோதர் சாவர்கர். ஓகேங்களா. வி.டி. சவர்கரும் ஒன்று, அவர் விநாயக் தாமோதர் சவர்கர், இவங்க கணேஷ் தாமோதர் சவர்கர். நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த அபினவ் பாரத சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தி முகமதியன் அசோசியேஷன், தி ஃபர்ஸ்ட் முஸ்லிம் ஆர்கனைசேஷன் இன் பெங்கால் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1855. அதாவது முகமதிய சங்கம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் முஸ்லிம் ஆர்கனைசேஷனா இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணது பெங்கால்ல ஸ்டார்ட் பண்ணது எந்த வருஷம்னா 1855. ஃபர்ஸ்ட் தோன்றிய முஸ்லீம் இயக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா முகமதிய சங்கம். இது எப்போனா 1855 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பிப்ரவரி 26. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தி ஆர்டிகல் ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட், நான் ஏன் நாத்திக நானேன் யாருன்னா பகத்சிங், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் அப்ரைசிங், இந்திய கிளர்ச்சியின் அமைதிமையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவார்னா பாலகங்காதர திலகர். அப்படி சொன்னவர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இன் 1895 சிவாஜி மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை. 1895 சிவாஜி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண யாருன்னா பாலகங்காதர திலகர். ஓகேங்களா. சிவாஜி இயக்கம் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டா சொல்லணும். ஓகேங்களா. ஹேமச்சந்திர கனுக்கும் ப்ரொக்ளமேஷன் லெட் டு தி அவுட் பிரேக் ஆஃப் டேஷ் ரிவோல்ட். அதாவது ஹேமச்சந்திர கனுக்கும் எந்த ரிவோல்ட் சம்பந்தமா வருவாங்கன்னா இண்டிகோ புரட்சி சம்பந்தமா வருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கரூர் செடிஷன் கேஸ் வாஸ் ரிலேட்டட் டு விச் மூவ்மெண்ட், எந்த மூவ்மெண்ட்னா சுதேசி இயக்கம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தி புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இது நம்ம எல்லாருமே தெரியும், தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, மாப்ளா ரெபிலியன் அரேஞ்ச் தி ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஃபர்ஸ்ட் எது வந்திருக்கும்னா சாந்தல் ரெபிலியன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், 1855 to 56 அந்த பீரியட். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தி கிரேட் ரிவோல்ட் 1857 நடந்திருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம் 1917 நடந்திருக்கும். ஓகேங்களா. 17 சம்பரான் சத்தியாகிரகம், 18 அலகாபாத் மில் வேலை நிறுத்தம். ஓகேங்களா. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் அந்த இது நடந்திருக்கும். கேதார் சத்தியாகிரகம் நடந்திருக்கும் 1918. 1919 ரவுலட் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் மாப்ளா ரெபிலியன் 1921 அந்த பீரியட்ல நடந்திருக்கும். ஸோ 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ் வாஸ் தி எடிட்டர் ஆஃப் தி ஜேர்னல் பாரத் மாதா. பாரத் மாதாவுடைய எடிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூஃபி அம்பா பிரசாத். பாரத் மாதா அப்படிங்கிற இதோடைய ஆசையாருன்னா சூஃபி அம்பா பிரசாத். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைட்ல கூட எழுதி வச்சுக்கிடுங்க. பாரத மாதா யாருன்னா சூஃபி அம்பா பிரசாத். நெக்ஸ்ட் பாருங்க, who remarked these words, tell me what share I am to having this Swaraj. யாருன்னு பாத்தீங்கன்னா B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் பாருங்க, which one of the statements is are incorrect regarding தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை தொடர்பானதுல தப்பானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. தீரன் சின்னமலை பார்ட்டிசிபேட்டட் இன் ஆங்கிலோ மைசூர் வார், கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். இவர் வந்து திப்பு சுல்தானுக்கு இது பண்ணி சேர்ந்திருப்பாரு. நெக்ஸ்ட், he organized the soldiers of the கொங்கு ரீஜன் அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ். கொங்கு மண்டல பாளையக்காரர் இவங்க தான், கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்களை இவங்க தான் வழி நடத்தி கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட், இன் 1802 he defeated the Maxwell in the battle of ஓடா நிலை. இது வந்து தப்புங்க. நெக்ஸ்ட், he hanged by British in சங்ககிரி. சங்ககிரி கோட்டையில 1805 ஜூலை 31 வெற்றுக்கிளிடப்பட்டிருப்பார்.
ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நேம் தி பர்சன் ஹூ வாஸ் அசோசியேட்டட் தி நியூஸ் பேப்பர் சம்பத் கௌமுதி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ராஜாராம் மோகன் ராய் தான் சம்பத் கௌமுதி அப்படிங்கிற பத்திரிகை இது பண்ணியிருப்பாங்க. இந்த சம்பத் கௌமுதி வந்து பெங்கால் மொழி பத்திரிகை, ஓகேங்களா, பெங்கால் மொழி பெங்காலி பத்திரிகை. நெக்ஸ்ட் இவர் மிராத் உல் அக்பர் அப்படிங்கிற பாரசீக பத்திரிகை இது பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா, பெர்ஷியன் பத்திரிகை இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே எது அவரு கூட தொடர்பு இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். மந்த்லி மேகசின் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குரல், இது வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னி பெசன்ட் தான் இது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா. மித்த எல்லாமே இவர் சம்பந்தமானது. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், இந்திய பணியாளர் சங்கம் 1905ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் வந்து பூனா, ஓகேங்களா. செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1903ல செக்ரட்டரியா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் பூனா ஸ்வராஜ் சமாஜ், பூர்ண சர்வ சமாஜ், இது இவர் தான் இது பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா, பூனா சர்வ சமாஜ். நெக்ஸ்ட் பாருங்க, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் வேர் ஹேங்ட் ஆன். இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 23, 1931 தான் உங்களை தூக்கில போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வதேசமித்ரன். ஸ்வதேசமித்ரன் சப் எடிட் கீதா தமிழ் டிரான்ஸ்லேஷன், இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் பத்திரிகை. பால பாரதம், இது வந்து ஆங்கில மொழி பத்திரிகையா இருக்கும். யங் ரேடிக்கல்ஸ், தி இந்தியா அப்படிங்கிறது என்ன, டிஃபேக்டோ எடிட்டர், இது தெரியல, குழப்பமா இருக்கு. நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞர்ஸ், நான் அந்த கொஸ்டினுக்கு தனியா எக்ஸ்பிளனேஷன் போட்டு ஷார்ட்ஸ் மாதிரில போட்டோம்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, நாமக்கல் கவிஞர் சாங் வித்தவுட் ஸ்வாட் வித்தவுட் பிளட், அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாடலை வேதாரண்ய சத்தியாகிரப்ப யார் பாடியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 28 முடிஞ்சிருக்கும், ஓகேங்களா. நம்ம டிஎஸ்எஸ் ராஜன் அவங்க வீட்டுல ஸ்டார்ட் ஆகி வேதாரண்ய கடற்கரை வரைக்கும் நடந்திருக்கும். டிஎஸ்எஸ் ராஜன் வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. அந்த டிஎஸ்எஸ் ராஜன்ங்கிறது யாருன்னா தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி, ஓகேங்களா. இதுவே இந்தியாவுடைய முதல் தனிநபர் சத்தியாகிரகினா ஆச்சாரிய வினோபா பாவே வருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ வாஸ் கால்ட் அஸ் தி திலக் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் திலகர் அப்படின்னு அழைக்கப்படுவாருன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, தி பிராக்டிஸ் ஆஃப் சதி வாஸ் டிக்ளேர்ட் இல்லீகல் அண்ட் பனிஷபிள், அதாச்சும் சதிக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னா, சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் பென்டிங் பிரபு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1829 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட ஆண்டு கேட்காங்க. மார்ச் 29, சாரி, மங்கள் பாண்டே ஓபன்லி கால்டு தி இந்தியன் சோல்ஜர்ஸ் டு டேக் ரிவெஞ்ச் அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ். நம்ம மங்கள் பாண்டே வந்து புரட்சியில் ஈடுபட்ட நாள் எப்போ, மார்ச் 29, 1857. நெக்ஸ்ட் பாருங்க, தி கேபினட் விஷன் பிளான் வாஸ் தி பெஸ்ட் பிளான் புட் அப் பை தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்டர் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் டிஸ்கிரைப்டு பை யாருன்னு கேட்டாங்கன்னா காந்தி. நெக்ஸ்ட் பாருங்க, காந்தி காட் ஹெல்ப் ஃப்ரம் சர்தார் பட்டேல் டு ஆர்கனைஸ் தி நோ டாக்ஸ் கேம்பெயின் ஃபார் தி பெசன்ட்ஸ் அட் கேதா சத்தியாகிரகம், அதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி யார் வருவாங்கன்னா டிஎம் நாயரும் சர்பிட்டி தியாகராயர், இவங்க 2 பேரும் தான் அதுக்கு கவுண்டரா இருப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஈவே ராமசாமி, எப்பன்னு பாத்தீங்கன்னா 1925ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் சத்யசோதக் சமாஜ் வந்து ஜோதிராவ் பூலே 1873 அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் சத்யசோதக் சமாஜ் யாருன்னா சத்ரபதி சாஹு மகாராஜ், ஓகேங்களா. இதுவே சத்யசோதக் இயக்கம்னா நம்ம ஜோதிராவ் பூலே, இதுவே சமாஜ்னா சத்ரபதி சாஹு மகாராஜ். ஆக்சுவலி நமக்கு புக்ல எப்படி இருக்குன்னா சத்யசோதக் சமாஜ் வந்து ஜோதிராவ் பூலே போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியா வாண்ட்ஸ் ஒன்லி பூர்ண ஸ்வராஜ் அண்ட் நாட் ஹையர் பவர்ஸ் அண்ட் மோர் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், கோட் வாஸ் கிவன் பை அன்னி பெசன்ட். இந்த இதை சொன்னாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் தான் அப்படி சொல்லிருக்காங்க, இந்தியாவுக்கு தேவை பூர்ண ஸ்வராஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் நேம் தி உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் நியூஸ் பேப்பர், யாரு கொண்டு வராங்கன்னா ஸ்ரீ தர்மா, சாரி, உமன்ஸ் இந்தியா அசோசியேஷனுடைய நியூஸ் பேப்பர் என்ன, ஸ்ரீ தர்மா. உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1918 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1923 அகில இந்திய பெண்கள் மாநாடு நடக்கும், ஓகேங்களா. ஓகே, மார்கரெட் கசின் அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க.
நெக்ஸ்ட், who among the following led the குடைக்கிட் மட்கர் இன் சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட்ஸ்? குடைக்கிட் மட்கர் அப்படிங்கிற இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கானப்தூல் காவர் கான். இவர் வந்து எல்லை காந்தி அப்படின்னு அழைக்கப்படுவார். நெக்ஸ்ட் பாருங்க, கலெக்டர் ஆஷ் வாஸ் ஷார்ட் டெத் பை வாஞ்சிநாதன் இன் தி இயர். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் 17 1911 தான் வாஞ்சிநாதன் வந்து ஆசை சுட்டுக் கொள்ளுவாங்க. இந்த வாஞ்சிநாதன் என்ன அமைப்பை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா 1904 தோற்றுவிக்கப்பட்ட பாரத மாதா சங்கத்தை சேர்ந்தவங்க. இதோடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. அவர் தான் இதுக்கு இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வாஞ்சிநாதன் துப்பாக்கியால சுட்டுக் கொள்றதுக்கு யார்கிட்ட பயிற்சி பெற்றிருப்பாருன்னா வி சுப்பிரமணியனார் அவர்கிட்ட பயிற்சி பெற்றிருப்பாங்க. இந்த வி சுப்பிரமணியனார் லண்டன்லயும் போய் பாரிஸ்க்கும் போய் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த துப்பாக்கி சுடுறது, தீவிரவாத செயல்கள் எப்படி இது பண்றது எல்லாமே அங்க போய் கத்துக்கிடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், India will be a land of many faiths equally honored and respected, but of one national outlook. இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா என்னது ஜவஹர்லால் நேரு. நிறைய வேற்றுமைகள் காணப்பட்டாலும் இந்தியன் அப்படிங்கறதுனால எல்லாரும் ஒன்னாயிராங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் பாருங்க, பாரதி எடிட்டட் தமிழ் வீக்லி இந்தியா which became the voice of moderates. இது வந்து தப்பு. இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வாய்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பாரதி பார்ட்டிசிபேட்டட் தி சூரத் செஷன் ஆஃப் காங்கிரஸ் இன் 1907. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாநாட்டில் தான் மிதவாதிகள் தனியா தீவிர தேசியவாதிகள் தனியா பிரிஞ்சிருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் 1916 மறுபடியும் ஒண்ணு சேருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சக்கரவர்த்தினி சுதேசிமித்ரன் நியூஸ் பேப்பர் வாஸ் எடிட்டட் பை பாரதி. இது கரெக்டான்னு கேட்டா கரெக்ட். இந்த சக்கரவர்த்தினி வந்து பெண்களுக்காண்டி வந்த பத்திரிகை. நெக்ஸ்ட், ஜி சுப்பிரமணிய ஐயர் பப்ளிஷ்ட் நியூஸ் பேப்பர் தி ஹிந்து. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1878 கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா 1877 தான் டி முத்துசாமி அப்படிங்கிறவரை நீதிபதியா நியமிப்பாங்க. அது வந்து நிறைய இங்கிலீஷ் பத்திரிகை வந்து எதிர்த்து எழுதுவாங்க. சோ தமிழர்களுடைய குரல் எழுப்பதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு 1878 தி இந்து பத்திரிகையை யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஜி சுப்பிரமணிய ஐயர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சரியா? சோ 2, 3, 4 கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் இது ரெண்டும் ஐஎன்எம் கிடையாது. ரெண்டும் எதுல உள்ள கொஸ்டின்னா மிடிவல் ஹிஸ்டரி அதுல உள்ளது. நெக்ஸ்ட் பாருங்க, ஜாலியன் வாலாபாக் மேசகர் டுக் பிளேஸ் ஆன் ஏப்ரல் 13, 1949 நடந்திருக்கும். சரியா? இவங்க சட்டம் ரவுலட் சத்தியாகிரகம் ஏப்ரல் 9 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சாரி, ஏப்ரல் 6 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 9 கைது பண்ணிருப்பாங்க. சாய்புத்தின் கிச்லுவையும் அவங்களையும் கைது பண்ணிருப்பாங்க. ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக்ல வச்சு பெரிய போராட்டம் நடக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். கோபாலகிருஷ்ண கோகலே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 75. நெக்ஸ்ட் பாருங்க, நேம் ஆஃப் தி கிரேட் இந்தியன் லீடர் இஸ் நவுன் அஸ் தி பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா. யாரை நம்ம இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்றோம்னா சர்தார் பட்டேல். படுகேஸ்வர் தத் அண்ட் டாஸ் த்ரீ பாம் இன் தி சென்ட்ரல் அசம்பிளி. 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டப்பேரவையில குண்டு வீசியவர்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு படுகேஸ்வர் தத்து, இன்னொன்னு பகத்சிங். ஓகேங்களா? இவங்க கூட சுக்தேவ் இவங்க எல்லாம் சேர்ந்து தூக்கிலிடப்படுவார்கள். எதுக்குன்னா லாகூர் சதி வழக்குல. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இன் சாண்டர்ஸ் மர்டர் கேஸ் டேஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் இன் தி லாகூர் ஜெயில் ஆன் மார்ச் 23, 1931. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதான். யாரெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். ஓகேங்களா? பி.கே. தத்து வரமாட்டாங்க. பி.கே. தத்துனா மத்திய சட்டப்பேரவையில குண்டு வீசுறது. பகத்சிங்கும் சுகதேவ், ராஜகுரு இவங்க 3 பேர் வந்து எதுக்கு வராங்கன்னா அந்த இது கொன்னதுல. ஓகேங்களா? சாண்டர்ஸ கொலை பண்ணதுல. நெக்ஸ்ட் பாருங்க, தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் மருது பாண்டியர். மருது பாண்டியோட ஹெட் குவார்டர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா சிறுவயல். நெக்ஸ்ட், தி மிலிட்டரி ஜெனரல் ஹூ சப்ரஸ் தி வெள்ளூர் மிலிட்டரி. வேலூர் கிளர்ச்சியை அடைக்கவர் யாருன்னா கர்னல் கில்லஸ்பி. அவருக்கு வெகுமதியா எத்தனை பக்கோடா கொடுப்பாங்கன்னா 7000 பக்கோடாக்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் யாரை பத்தி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சொல்லிடலாம் ராஜாஜின்னு. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல்னா மவுண்ட் பேட்டன். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல்னா ராஜாஜி. ஓகேவா? ஹி சர்வ்ட் அஸ் தி கவர்னர் ஆஃப் பெங்கால். இவர் வந்து பெங்காலோடைய கவர்னராகவும் இருந்திருப்பாங்க.
நெக்ஸ்ட் ஹி பிகேம் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இன் 1937. இது கரெக்டான்னு கேட்டா கரெக்ட். ஓகேங்களா. ஸோ யாரு? ராஜாஜி தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் அமிர்த பஜார் பிகேம் அன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் இந்த இயர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1878 தான் இந்த இதையும் கொண்டு வராங்க அமிர்த பஜார். அதே வருஷம் தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. சரியா. நெக்ஸ்ட் பாருங்க. In the 1937 election, Muslim League secured dash percentage of the total Muslim votes. எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 1937 எலெக்ஷன்ல முஸ்லீம் லீக் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா 4.8%. ஓகேங்களா. ஓகே. அதே வருஷம் இந்தியால காங்கிரஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. In which 2 years Subhash Chandra Bose was elected as the president of the Indian National Congress. எந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா 1938 மற்றும் 39. இது ஹரிபுரா மாநாடு, இது திரிபுரா மாநாடு. சரியா. நெக்ஸ்ட் பாருங்க. Who is the ஞானகுரு ஆஃப் பாரதியார்? பாரதியாரோட ஞானகுரு யாருன்னு பாத்தீங்கன்னா குரு நிவேதிதா. நெக்ஸ்ட் பாருங்க. In a domestic government, unity and cooperation are essential requisites is a comment passed by சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா. உள்நாட்டு இதுல ஒற்றுமையும் கோஆபரேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னது யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் அவார்டட் நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இன் தி இயர் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1913 கீதாஞ்சலி அப்படிங்கிறதுக்காண்டி இவர் நோபல் பிரைஸ் வாங்குவார். கீதாஞ்சலி அப்படிங்கிற இலக்கிய படைப்புக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. தி ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி broke out on 18 to 23 பிப்ரவரி 1946. எந்த இடம் பார்த்தீங்கன்னா பாம்பேல தான் இந்த கப்பல் கழகம் நடக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் அல்-ஹிலால். இது நம்ம ஏற்கனவே அடிக்கடி பார்த்திருக்கோம். அல்-ஹிலால் வீக்லி உருது ஜர்னல் வாஸ் ஸ்டார்டட் பை மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் காங்கிரஸ்ல மிகவும் இளம் வயது தலைவரா இருப்பாங்க. ஓகேங்களா. ரொம்ப நாள் நீண்ட காலம் இருந்தவர் இவர் தான் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர். இவருடைய பிறந்த நாள் தான் நம்ம கல்வி தினமா கொண்டாடுறோம். அந்த டே என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தி காதர் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை லாலா ஹர்தயால் இன் தி இயர் 1913. எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா அமெரிக்கால வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே 1913 தான் ராயல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கமிஷன் வரும். ஓகேவா. ஓகே. குரு குல ஆசிரமம் வாஸ் ரன் வித் தி ஃபண்ட்ஸ் contributed by the Congress Party for promoting national unity at சேரன்மாதேவி குருகுல ஆசிரமம். ஓகேங்களா. இதை நடத்தினது யாருன்னா வி சுப்பிரமணியனார் தான் நடத்துவாரு. இதுக்கு ஃபண்ட் அலாட் பண்றது யாருன்னா காங்கிரஸ். நெக்ஸ்ட் பாருங்க. which one of the following leader not related to திண்டுக்கல் லீக்? திண்டுக்கல் கூட்டமைப்புல யார் இதுல மெம்பர் ஆலன்னு கேட்டிருக்காங்க. கோபால நாயக்கர் தான் திண்டுக்கல் கூட்டமைப்பு தலைவரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் மணப்பாறை லட்சுமி நாயக்கர், யானைமலை யதுல் நாயக்கர். இவங்க 3 பேரும் கரெக்ட். 1 2 3 சிங்கம் செட்டி தான் தப்பு. ஓகேவா. ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் பாருங்க. ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனைசன்ஸ்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. துளசிதாசா வாஸ் தி மோஸ்ட் ப்ராமினன்ட் செயின்ட் ஆஃப் டேஸ் ராமா கல்ட். ராமருடைய தான் ப்ராமினன்ட் செயின்டா தான் யாருப்பா துளசிதாஸ் இருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க. தி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ரீநேம்ட் அஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஏன் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பார்த்தாங்கன்னா அதோட ஒரு பத்திரிகை பேரு ஜஸ்டிஸ்னு இருக்கும். தமிழ்ல திராவிடன், இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், ஆங்கிலத்துல ஆந்திர பிரகாசிகா, தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா. நெக்ஸ்ட் பாருங்க. அம்மு சுவாமிநாதன். அம்மு சுவாமிநாதன் எதுக்கு வருவாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில ஒரு ஆளா இருப்பாங்க. ருக்மணி லட்சுமிபதி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, ருக்மணி லட்சுமிபதி யூத் லீக்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கிருஷ்ணமால் ஜெகநாதன் பூமிதான இயக்கத்துல முக்கியமான ஆளா இருப்பாங்க. அஞ்சலை அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரகத்துல முக்கிய ஆளா இருந்து போராடி இருப்பாங்க. சரியா. நெக்ஸ்ட் பாருங்க. தி ஃபவுண்டர் ஆஃப் தேவ சமாஜ் இன் 1887. தேவ சமாஜத்தை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவ் நரேன் அக்னிஹோத்ரி. இவங்க தான் எதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா தேவ சமாஜத்தை எப்போனா 1887 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Who was the founder of All India Scheduled Caste Federation? யாருன்னு பாத்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் தான் இதோடைய ஃபவுண்டரா இருப்பாங்க. ஓகேவா. ஓகே. 100 பேஜ் வரைக்கும் பார்த்துப்போம். பார்ட் 2 வீடியோ 101ல இருந்து 151 வரைக்கும் பார்ப்போம். ஓகே பாய். தேங்க்யூ.